அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் 4th லெசன் நமது அரசு, அவர் கவர்மெண்ட். விச் இஸ் அவர் கவர்மெண்ட்? இந்தியன் கவர்மெண்ட். இந்திய அரசு தான் நமது அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே பிக்சர் பாருங்கள், பார்க்குறீங்களா? இந்த 3 பிக்சர் கொடுத்துருக்குறான். ஃபஸ்ட்டு பிக்சர் என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இந்திய பாராளுமன்றம். சரியா? இது நம்ம நாட்டுடைய பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்தில் தான் சட்டங்களை உருவாக்குகிறார்கள். இப்போ நம்ம நாட்டில் நிறைய சட்டங்கள் இருக்குது இல்லையா? அந்த சட்டங்கள் எல்லாம் எங்கே தான் உருவாக்கப்படுதாமா? நம்மளுடைய இந்திய நாட்டுடைய பாராளுமன்றத்தில். இது எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. ஓகே, அடுத்த பிக்சர் பாருங்கள். இது என்னது? ஜனாதிபதி மாளிகை. இது சட்டங்களை செயல்படுத்துகிறது. பாராளுமன்றத்தில் உருவாக்கக்கூடிய சட்டங்களை எங்கே செயல்படுத்துகிறாங்களாம்மா? இந்த ஜனாதிபதி மாளிகையில் தான். ஏன்னா ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மசோதா சட்டமாக உருவாகுது. அதனால தான் இது சட்ட செயலாக்க பிரிவின் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் எங்கே தான் இருக்குது? இதுவும் டெல்லியில் தான் இருக்குது. அடுத்தது மூணாவது பிக்சர் என்னது? உச்ச நீதிமன்றம். ஓகே, இதுதான் எல்லா நீதிமன்றங்களுக்கும் தலைமை நீதிமன்றம்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த நீதிமன்றத்தில் தான் சட்டம் பாராளுமன்றத்தில் உருவாக்குறாங்க, ஜனாதிபதி மாளிகையில் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. மூன்றாவது என்ன பண்ணுறாங்களாம்மா? அந்த சட்டத்தை விளக்குகிறார்கள். அதுக்கு தான் நீதிமன்றம். சரியா? அப்போ இந்த 3 காரணிகள், அடிப்படை காரணிகளை மையமாக வச்சு தான் நமது அரசாங்கம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுடைய இந்திய அரசாங்கம் மக்களாட்சி உள்ள ஒரு நாடு. நம்ம நாடு என்ன நாடு? மக்களாட்சி உள்ள ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க. ஏன் மக்களாட்சி நாடுன்னு சொல்கிறாங்க? நமக்கு தேவையான தலைவர்களை நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? எலெக்ஷன் டைமில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோமா இல்லையா? 18 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? எல்லாருக்கும் ஓட்டு போடும் உரிமை கிடைக்கின்றது. ஸோ நமக்கு தேவையான தலைவர்களை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லா மக்களாட்சி நாடுகளிலும் இந்த 3 அடிப்படை காரணிகளை மையமாக வச்சு தான் அரசாங்கம் செயல்படுகிறது. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்கே பிக்சர் பாருங்க, பார்க்குறீங்களா? அரசாங்கம் சட்ட உருவாக்க பிரிவு, சட்ட செயலாக்க பிரிவு, நீதிநியாய பிரிவு. இந்த 3 காரணிகள் தான் அரசாங்கம் சொல்கிறாங்க. சட்ட உருவாக்க பிரிவில் சட்டங்களை உருவாக்குகிறார்கள். எங்கே? நமது பாராளுமன்றத்தில் தான் சட்டங்களை உருவாக்குறாங்க. சரியா? பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை, மக்களவை, ஜனாதிபதி, ஓகேவா? இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்களா? சட்டத்தை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரண்டாவது என்னது? சட்ட செயலாக்க பிரிவு. சட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். சட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் ஆட்சி செயலாக்கவும் செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். பாராளுமன்றத்தில் உருவாக்கக்கூடிய சட்டங்களை சட்ட செயலாக்க பிரிவில் என்ன பண்ணுறாங்களாம்மா? அதை அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஸோ சட்ட செயலாக்க பிரிவில் இது நடைபெறுகிறது. மூன்றாவது என்னது? நீதி நியாய பிரிவு, உச்ச நீதிமன்றம். சரியா? இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்கின சட்டத்தையும் செயலாக்கம் கொடுத்த சட்டத்தையும் விளக்குகிறார்கள். அந்த சட்டத்தில் நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எங்கே தான் நடைபெறுகிறதாமா? அதை விளக்குவது உச்ச நீதிமன்றத்தில். ஓகே, அப்போ இந்த 3 காரணிகளை அடிப்படையாக வைத்து தான் நமது அரசாங்கம் நடைபெறுகிறது, செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே பிக்சர் பாருங்கள். இந்திய அரசாங்கம் 3 காரணிகள் பாக்ஸாக கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இதில் சட்ட உருவாக்க பிரிவு, சட்ட செயலாக்க பிரிவு, நீதி நியாய பிரிவு. அப்போது முதல் பாக்ஸில் சட்ட உருவாக்க பிரிவு யாரெல்லாம் அதில் இருக்கிறாங்க அப்படின்னா ஜனாதிபதி, மக்கள் சபை, மாநில சபை, அப்படி 3 பேர் இருக்கிறாங்க. இதில் சட்ட உருவாக்க பிரிவில். இரண்டாவது சட்ட செயலாக்க பிரிவு.
உருவாக்கின சட்டத்தை செயல்படுத்துகிறாங்களா இல்லையா, அந்த சட்ட செயலாக்க பிரிவில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் சட்ட செயலாக்க பிரிவு. மூன்றாவது நீதி நியாய பிரிவு, அந்த சட்டத்தை விளக்குகிறாங்கன்னு பார்த்தோமா இல்லையா. அப்போது நீதி நியாய பிரிவில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள், முன்சிப் நீதிமன்றங்கள், மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் இவங்கெல்லாம் அடங்கியது தான் இந்த நீதி நியாய பிரிவு. அப்போது நமது அரசாங்கம் இந்த 3 காரணிகள் தான் அடிப்படையாக வச்சு செயல்படுகிறது. அப்போ மறந்துடக்கூடாது, சட்ட உருவாக்க பிரிவு, சட்ட செயலாக்க பிரிவு, நீதி நியாய பிரிவு. அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா. அப்போ மறந்துடக்கூடாது. இந்த 3 காரணிகளை அடிப்படையாக வைத்து தான் அனைத்து மக்களாட்சி நாடுகளிலும் அது அந்த நாட்டுடைய அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது முதல் ஹெட்டிங் பார்ப்போம், சட்ட உருவாக்க பிரிவு. சரியா, சட்ட உருவாக்க பிரிவை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்தியாவின் சட்ட உருவாக்க பிரிவு பாராளுமன்றம் சொல்கிறாங்க. இந்தியாவின் சட்ட உருவாக்க பிரிவு எது சொல்கிறாங்க? பாராளுமன்றம். ஏன்னா பாராளுமன்றத்தில் தான் சட்டத்தை உருவாக்குறாங்க. அங்கே தான் நம்ம நேரத்தில் சொன்ன மாதிரி 2 சபைகள் இருக்குது, மக்கள் சபை, மாநிலங்கள் சபை இருக்கு இல்லையா. அதனால தான் பாராளுமன்றத்தை சட்ட உருவாக்க சபை அப்படிங்கிறாங்க. ஸோ மக்களவை, மாநிலங்களவை ஆகிய 2 அவைகள் இங்கே இருக்கிறது. இந்த 2 அவைகளுக்கும் 2 சபைகள்னு சொல்கிறாங்க. மாநிலங்களவையை மேல் சபை எனவும் மக்களவையை கீழ் சபை எனவும் சொல்கிறாங்க. சரியா, அப்போது சட்ட உருவாக்க பிரிவு பாராளுமன்றத்தில் நடைபெறுகிறது. மாநிலங்களவை, மக்களவை 2 அவைகள் இருக்கிறது. 2 சபைகள் சொல்கிறாங்க இதுக்கு. மாநிலங்களவையை மேல் சபை எனவும் மக்களவையை கீழ் சபை எனவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மாநிலங்களவை, மக்களவை 2 என்னன்னு பார்க்கலாம். மாநிலங்களவை பார்த்துருக்கீங்களா? மாநிலங்களவை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ பாருங்கள். You are bringing Article 14 of the Indian Constitution. You are bringing right to equality. It has got nothing to do with right to equality. भारत के किसी भी नागरिक की इक्वालिटी पर जरा भी आंच नहीं आ रही है इस सिटीजन बिल से. इसको हमको समझना चाहिए. In Rajya Sabha, Manmohan Singh, it was read out what he said, and I just remind you, he said minorities in countries like Bangladesh have faced persecution. It's our moral obligation that if the circumstances force people, these unfortunate people, to seek refuge in our country, our approach into granting citizenship to these unfortunate persons should be more liberal. The crux of the Constitution, all the rights we talk about, ultimately it's all about compassion. It's about a compassionate society. How we are able to look after the marginalized people, the deprived people, the oppressed people, and that is exactly what this bill is trying to propose to do. This is what we are trying to do. So, what is the International Convention? Says very clearly, wherever religious minorities are persecuted anywhere in the world has a responsibility to give them refuge, and that is what this bill does. And sir, I strongly support this. Preamble में पढ़े, उसमें लिखा हुआ है किसको दिया जाएगा? जो सिटीजन है. 50 साल से जो लोग जहां इन नेबरिंग कंट्री से आ रहे हैं, माइनॉरिटीज के जो लोग और साथ और नेबरिंग कंट्री हैं, उनको उनका हक नहीं दिया गया, वो रूल रहे थे. It is not about religion. It is not about any majority or minority communities. It is about those illegal immigrants who have come into our region and are threatening to overrun our population, which is only about 4% of this country. இதுதான் மாநிலங்களவை, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட 238 உறுப்பினர்கள், பதவி அமர்த்தப்பட்ட 12 உறுப்பினர்கள், மாநிலங்களின் ஆலோசனை சபை என்றறியப்படுகிறது, நிலையான சபை, சபாநாயகர் தலைமை தாங்குகிறார். அப்போ இவங்களெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த மாநிலங்களவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மக்களவை. இந்த வீடியோ பாருங்கள். Honorable Member MB Rajesh. Thank you, sir. I rise to oppose anti-people proposals of this budget on behalf of my party, CPIM. Sir, this budget seeks to dismantle the public sector character of the largest public sector enterprise in the world. The whole thrust of this budget is on FDI and PPP. It seems that the BJP has shifted from the mantra of Jai Sri Ram to a new mantra of
Jai FDI and Jai PPP. Even the minister has admitted that the railways have not been successful in raising substantial resources through PPP route. Due to the non-materialization of PPP projects, there has been a huge shortfall of around rupees 60,000 crores in 2013-14 in plan expenditure. Still, the Honorable Minister hoped to finance bulk of his projects through PPP. Sir, I doubt the rationale behind the hope of our Honorable Railway Minister, because the past experiences have shown that a PPP project does not materialize in Indian Railway. The express line, the airport express line of Delhi Metro was handed over to Reliance, and they had charged exorbitant fares, and finally they abandoned it. So we have our own experiences in Delhi. That is why I feel that, and our party, CPIM, feel that PPP and FDI is not going to be the right option. The government should step up. The government should enhance budgetary support to the railways. As we have seen in China, how the government is financing from their budget to strengthen the railways. So likewise, we in India too, the government should step up the budgetary support. It is not a wasteful expenditure, sir. The government is receiving dividends from railways. In 2013-14 alone, the government of India has received more than 8,000 crores of rupees as dividend. So the government has a responsibility to finance, to support railways from budgets, and it is an investment for the long-term development of our country, long-term economic development of our country. It is an investment to build the much-needed infrastructure of rail networks. So that is why I'm demanding that the government should step up their investment. Sir, our state, Kerala, has been neglected badly and totally by this railway budget. I have seen a few days back, Honorable Railway Minister, his TV bites that the Kerala government has not acquired enough land for the development of railway projects. But I would like to answer the Honorable Railway Minister. Honorable Railway Minister is sitting in the house. I would like to answer, Kerala has not acquired enough land. But I would like to ask, what has happened to the coach factory project of Palakkad? Land has been made available to the railway 2 years back, and the government has not done anything. Is it because of the problems in acquisition of land? The Palakkad coach factory has not yet materialized, and the railway was pushing for PPP, and the railway failed to find a private partner. Then I personally took initiative to bring SAIL into the picture, and SAIL has offered their willingness to become partners. And I have got copies of the letter written by SAIL chairman to the chairman of the railway board, and a copy of the concept paper. But the government has not taken a decision regarding SAIL, and they are not moving on PPP project, PPP road also. So I would like to ask the Honorable Railway Minister, Honorable Minister, can you assure this House that this Palakkad rail coach factory will be completed according to a timeline? Can you announce a timeline for the completion of this Palakkad rail coach factory project? Because it is a 34-year long project, sir. லோக்சபா மக்களவை என்ன சொல்கிறாங்க, லோக்சபான்னு சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் அடங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் 543 உறுப்பினர்கள், பதவி அமர்த்தப்பட்ட 2 உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதி சபை என்றறியப்படுகிறது, 5 வருட காலவரம்பு, சபாநாயகர் தலைமை தாங்குகிறார். சரியா? இதுதான் மக்களவை. அப்போ மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 238 உறுப்பினர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே உறுப்பினர்கள் எப்படி பண்ணுறாங்கம்மா, தேர்ந்தெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர் தெரியுமா எல்லாருக்குமே, இவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு, இவரை தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? அப்போது இவரை மாதிரி 238 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதே மக்களவையில் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் 543 உறுப்பினர்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்களா இல்லையா, நம்ம நாட்டில் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் டைமில் 18 வயசு நிரம்பிடுச்சு அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, போய் எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு நமக்கு தேவையான வேட்பாளர்களை நாம் தான் என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் 543 உறுப்பினர்கள் அப்படிங்கிறாங்க. மாநிலங்களவையில் பதவி அமர்த்தப்பட்ட 12 உறுப்பினர்கள், 12 உறுப்பினர்களை பதவியில் அமர்த்தியிருக்கிறாங்க. அதே இது மக்களவையில் பதவி அமர்த்தப்பட்ட 2 உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
மாநிலங்களவையில் மாநிலங்களின் ஆலோசனை சபை என்றறியப்படுகிறது. இப்போ நம்ம இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்கள் இருக்குது. அப்போது அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு சபை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதைய? மாநிலங்களவையை. அதே மக்களவையில் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதி சபை என்று அறியப்படுகிறது. இது எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. இப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த மக்களவையில் தான் என்ன பண்ணுறாங்களாமா அதையே சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மாநிலங்களவையில் நிலையான சபை அது ஓகேவா, அது நிலையாக, அது வந்து ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் அந்த அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் அந்த இடத்துல நிலையாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதே மக்களவையில் 5 வருடங்கள், 5 வருட காலவரம்பு. ஏன்? இங்கே இருக்கிறவங்கள நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ ஒருத்தர் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள்? 5 வருடங்கள். அதனால தான் 5 வருட காலவரம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாநிலங்களவையில் ரிட்டையர்ட் ஆக வரைக்கும். சரியா? அடுத்தது மாநிலங்களவையில் சபாநாயகர் தலைமை தாங்குகிறார். மக்களவையிலையும் யார் தலைமை தாங்குகிறார்? சபாநாயகர் தலைமை தாங்குகிறார். நீங்கள் டிவியிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், த ஹானரபிள் ஸ்பீக்கர்னு எழுதியிருக்கும். கவனிச்சிங்கன்னா தெரியும். இனிமேல் அவர் தான் சபாநாயகர். மாநிலங்களவையிலும் சபாநாயகர் தான் தலைமை தாங்குகிறார், மக்களவையிலையும் சபாநாயகர் தான் தலைமை தாங்குகிறார். ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் உறுப்பினர் இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம பார்த்தோம் சட்ட உருவாக்க பிரிவில் ஜனாதிபதி, மாநிலங்களவை, மக்களவை இவங்களாம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆனால் அப்பேற்பட்ட ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் உறுப்பினர் அல்ல, ஆனால் பாராளுமன்றத்தின் பிரிக்க முடியாத ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாராளுமன்ற கூட்டம் கூட்டவும் அதில் உரையாற்றுவதும் யார் தான்? ஜனாதிபதி. அதனால தான் பாராளுமன்றத்தின் பிரிக்க முடியாத ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாராளுமன்றத்தின் பொறுப்புகள், அடுத்த ஹெட்டிங் பாராளுமன்றத்தின் பொறுப்புகள். பாராளுமன்றத்தின் முக்கியமான பொறுப்பு சட்டங்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ பாராளுமன்றம் என்ன பண்ணுதம்மா? சட்டங்களை உருவாக்குகின்றது. பாராளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குது. நம்ம நேரத்திலே பார்த்தோம் என்னென்ன அவைகள் இருக்குது? மாநிலங்களவை, மக்களவை. 2 அவைகள் இருக்கு இல்லையா? இந்த மாநிலங்களவை சார்ந்த உறுப்பினர்களும் மக்களவை சார்ந்த உறுப்பினர்களும் தனித்தனியாக கூடி ஒரு சட்டத்தை பற்றி பரிந்துரைக்கிறார்கள். சட்டத்தின் வரைவு வடிவமாகும் மசோதா அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு சட்டம் உருவாவதற்கு முன்னாடி அது என்ன சொல்கிறாங்களாம்மா? மசோதான்னு சொல்கிறாங்க. முதல்லையே என்ன சொல்கிறதில்ல, அதையே சட்டம்னு சொல்கிறதில்ல. அப்போது சட்டத்தின் வரைவு வடிவமாகும் மசோதா. ஒரு சாதாரண மசோதா வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய 2 சபைகள் இருக்கு இல்லையா? மேல் சபை, கீழ் சபை. அந்த 2 சபைகளில் யார் வேணாலுமே ஒரு மசோதாவை பரிந்துரைக்கலாம். முதலில் பரிந்துரைக்கும் சபையை முதல் சபை எனவும், 2வது பரிந்துரைக்கும் சபையை 2வது சபை எனவும் சொல்கிறாங்க. அப்போது ஒரு மசோதா சட்டமாக உருவாவதற்கு பல கட்டங்களை தாண்டி வரணும். இப்போ இன்றைக்கி பாராளுமன்ற கூட்டத்தோடு நடைபெறுது, இன்றைக்கி ஒரு மசோதா பற்றி படிக்கிறாங்க, அது நாளைக்கே வந்து சட்டமாக மாறாது. இதுக்கு பல கட்டங்கள் இருக்குது. அந்த கட்டங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இங்கே பிக்சர் பாருங்கள். மசோதா முதல் சபை, 2ஆம் சபை 2 இருக்குது இல்லையா? ஸோ முதல் சபையில் முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு. அப்படியே 2ஆம் சபைக்கு போகுது. அங்கேயும் முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு, இறுதியாக ஜனாதிபதி அங்கீகாரம். அப்போது ஒரு மசோதா சட்டமாக உருவாவதற்கு இந்த பல்வேறுபட்ட கட்டங்களை தாண்டி வந்தால் தான் அது சட்டமாக உருமாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ முதல் வாசிப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் வாசிப்பில் அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மசோதாவை எடுத்து உரைக்கிறார்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போது ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது இல்லையா? அந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, எடுத்துரைத்திருப்பார்கள். சரியா? அதுதான் முதல் வாசிப்பு. 2ஆம் வாசிப்பில் மசோதாவில் உட்படுத்தப்பட்டுள்ள துறைகளின் மினிஸ்டர்ஸ், சரியா, அனைத்து துறைகளிலும் தனித்தனியாக விவாதம் நடைபெறும். இப்போ ஒரு மசோதா சட்டமாக உருவாகிறதுக்கு முன்னாடி அது நிறையா துறைகள் சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ தனித்தனியாக என்ன பண்ணுறாங்களாமா? அதை விவாதிக்கிறாங்க. விவாதித்ததற்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அதை அங்கீகரிக்கிறாங்க. அல்லது அதில் சில மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். இல்லையா அந்த சட்டமே வேண்டான்னு நிராகரிச்சிடுறாங்க. இதுதான் என்னது? 2ஆம் வாசிப்பில் நடக்குது. 3ஆம் வாசிப்பு.
மூன்றாம் வாசிப்பில் ஒன்று அங்கீகாரம் கொடுக்குறாங்க, இல்லையா அது வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சிடுறாங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ முதல் சபையில் இந்த 3 வாசிப்புகளுக்கு அப்புறம் அங்கீகாரம் கிடச்சிருச்சு, அந்த மசோதாவுக்கு இந்த முதல் சபையில் அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்களாமா, அந்த இரண்டாம் சபைக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தோம்ல நேரத்திலேயே அந்த முதல் சபையில் முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு, அப்படியே இரண்டாம் சபையில் அதே மாதிரி முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு பார்த்தோம் இல்லையா. அப்போ முதல் சபை அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்றாங்களாமா, இரண்டாம் சபைக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. இரண்டாம் சபையிலையும் முதல் சபையில் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அந்த முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்புன்னு படிச்சாங்க இல்லையா, அதில் எல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி இரண்டாம் சபையிலையும் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இது எல்லாம் கடைபிடித்து இங்கேயும் அங்கீகாரம் கிடைத்தா என்ன பண்ணுறாங்களாமா, அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பி கொடுக்கிறார்கள். ஜனாதிபதி வாங்கிட்டு அதில் ஒரு கையெழுத்து போட்டுட்டார் அப்படின்னா அந்த மசோதா சட்டமாக மாறிவிடும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு தெரிய வருது ஒரு மசோதா சட்டமாக உருவாவதற்கு என்னென்ன கட்டங்களை தாண்டி வந்து பார்த்தீங்களா இல்லையா. அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா முதல் வாசிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சபையில் முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு, அது அப்படியே இரண்டாம் சபைக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. அங்கேயும் முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு, கடைசியாக தான் என்ன பண்ணுறாங்களாமா, ஜனாதிபதியின் அங்கீகாரம். அப்போ தான் ஒரு மசோதா சட்டமாக உருவாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா. இப்போ இரு சபைகள் பார்த்தோமா இல்லையா, மேல் சபை, கீழ் சபை. இந்த இரு சபைகளுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இல்லை, கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு ஏற்படும் போது ஒரு ஒருங்கிணைந்த கூட்டத்தை கூட்டுவாங்க. இந்த ஒருங்கிணைந்த கூட்டத்தை கூட்டுறது யார், ஜனாதிபதி. அங்கே தான் முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் எடுப்பாங்க. எங்கள் மாநிலங்களவையில், அதே மக்களவையில் அந்த சபாநாயகர் அந்த ஒருங்கிணைந்த கூட்டத்தை கூட்டி சில தீர்மானங்களை வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த தலைப்பு பண மசோதா, மணி பில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பண மசோதா. இந்த பண மசோதாவும் ஒரு நம்ம நேரத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒரு மசோதா சட்டமாக உருவாகுதுன்னு, அதில் கடைபிடித்த அனைத்து கட்டங்களும் இங்கே கடைபிடிக்க வேண்டாம். இந்த பண மசோதா வந்து பார்த்தீங்கன்னா பொது கருவூலத்திற்கு இருக்கும் சேமிப்பு, அரசாங்கத்தின் பொது கருவூலத்திற்கு வரும் சேமிப்பு, விநியோகம், இதெல்லாம் தான் இந்த பண மசோதாவில் அங்கீகாரம் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். மக்களவையில் இந்த பண மசோதாவுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. மக்களவையில் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்களாமா, மாநிலங்களவைக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. மாநிலங்களவைக்கு அனுப்பி கொடுத்து 14 நாட்கள் டைம். இந்த 14 நாட்களுக்குள்ள மாநிலங்களவை என்ன பண்ணுமா, சில அறிவுரைகளை வந்து எடுத்து சொல்லுவாங்க. யாருக்கு, மக்களவைக்கு. அந்த அறிவுரைகளை எழுதி அனுப்புனாங்கன்னா அந்த அறிவுரைகளை மக்களவை உறுப்பினர்கள் ஒன்று அதை அங்கீகரிக்கலாம், இல்லை அதை நிராகரிச்சிடலாம். பாராளுமன்றத்தின் பிற பொறுப்புகள். இப்போ நம்ம பார்த்தோம், பாராளுமன்றத்தின் பொறுப்புகளை சட்டங்களை உருவாக்குகிறதுன்னு பார்த்தோமா இல்லையா. சட்டங்களை மட்டும்தான் பாராளுமன்றம் உருவாக்குதா, வேறு சில பொறுப்புகள் இல்லையா அப்படின்னா இல்லை, பாராளுமன்றத்திற்கு வேறு சில பொறுப்புகள் இருக்குது. இங்கே சார்ட்டு பாருங்க. பாராளுமன்றத்தின் பிற பொறுப்புகள் என்ன கொடுத்திருக்கிறோம், சட்ட செயலாக்க பிரிவை கட்டுப்படுத்துதல், தேர்தல் பொறுப்பு, அரசியலமைப்பு மாற்றம். அப்போ சட்ட செயலாக்க பிரிவை கட்டுப்படுத்துதல் என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வினாக்கள் எழுப்புதல், மசோதாக்களையும் கோரிக்கைகளையும் விவாதித்தல், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அங்கீகரிக்கவோ நிராகரிக்கவோ செய்தல். அடுத்ததில் தேர்தல் பொறுப்பு, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி போன்றவர்களை தேர்வு செய்தல். அரசியலமைப்பு மாற்றம், அதில் அரசியலமைப்பு துறைகளில் காலத்திற்கேற்ற மாற்றங்கள் செய்தல். அப்போ பார்த்தீங்களா இல்லையா, இதுதான் பாராளுமன்றத்தின் பிற பொறுப்புகள். அப்போ சட்டங்களை உருவாக்குவதோடு விட்டுவிடாமல் இந்த பொறுப்புகளையும் பாராளுமன்றம் கவனித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த தலைப்பு மாநில சட்ட உருவாக்க சபை. நம்ம எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, நமது மாநிலம் பேர் என்னது, கேரளா மாநிலம் இல்லையா. இங்கே இந்த பிக்சர் பாருங்கள், இது என்னது, இதுதான் கேரள சட்டசபை கட்டிடம். பார்த்துருக்கீங்களா, யாராவது நேரில் பார்த்துருப்பீங்க. இது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸு எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்க கூட்டத்தொடரை கூட்டுவாங்க. இங்கே தான் அங்கே மீட்டிங்கெல்லாம் நடக்கும். அப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்கள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இந்த மாநில சட்ட உருவாக்க சபை செயல்படுகிறது. எல்லா மாநிலங்கள்லையுமே இருக்கும். இந்த மாநில சட்ட உருவாக்க சபையில் இங்கேயும் சில சட்டங்களை உருவாக்குகிறார்கள். அப்போது இங்கே உருவாக்கக்கூடிய சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்துக்குட்பட்ட எல்லைகளுக்குள் மட்டும்தான் அது நடைமுறைப்படுத்த முடியும். இப்போது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க.
இப்போது ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இது எங்கே உருவாக்குனாங்க? பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அங்கீகரித்ததுக்கப்புறம் அது உருவாச்சு. அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற சட்டம் இந்திய நாட்டில் எவ்வளவு மாநிலங்கள் இருக்குதோ அவ்வளவு மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சட்டம். சரியா? ஆனால் இது மாநில சட்ட உருவாக்க சபை. மாநிலத்தில் இப்போ கேரள மாநிலத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அது யார் மட்டும் ஃபாலோ பண்ண போதும்? கேரள மாநிலத்து மக்கள் மட்டும், கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணனா போதும். பிற மாநிலத்தை சார்ந்தவங்க அதை கடைபிடிக்க வேண்டியதில்லை. இது மாநில சட்ட உருவாக்க சபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மாநிலங்களில் 2 சபைகள் இருக்குது. என்னென்ன சபைகள் அப்படி எந்தெந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சபைகள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம்? நமது அரசில் 3 காரணிகளை பார்த்தோம். என்னென்ன காரணிகள் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? சட்ட உருவாக்க பிரிவு, சட்ட செயலாக்க பிரிவு, நீதி நியாய பிரிவு. இந்த 3 காரணிகளை தான் அடிப்படையாக வச்சு நமது அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அதை மறந்துடக்கூடாது. இந்த 3 காரணிகள் தான் அடிப்படை காரணிகள். அப்போ மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காரணிகள் யார் வரா அப்படின்னா முதல்ல நம்ம இன்றைக்கி பார்த்தது சட்ட உருவாக்கம் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். அப்போ சட்ட உருவாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம், அது மசோதான்னு சொல்கிறாங்க. முதல்லையே சட்டத்தை முதலே சட்டம்னு சொல்கிறதில்ல என்ன சொல்கிறாங்களாமா? மசோதான்னு சொல்கிறாங்க. அந்த மசோதா சட்டமாக உருவாவதற்கு என்னென்ன பல்வேறு கட்டங்களை தாண்டி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. அந்த முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு, மறுபடியும் 2ஆம் சபையில் முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு பார்த்தீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அங்கீகாரத்தோடைய ஒரு மசோதா சட்டமாக உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பின்ன பாராளுமன்றத்தின் பிற பொறுப்புகளை பார்த்தோம் இல்லையா? அப்போ பாராளுமன்றத்தை சட்டத்தை உருவாக்குவதோடு மட்டும் இல்லாமல் பிற பொறுப்புகளும் பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இறுதி என்ன பார்த்தோம்? மாநில சட்ட உருவாக்க பிரிவு. அப்போது பாராளுமன்றத்தில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டமன்றம் இருக்கிறது. அந்த சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்களாமா? சட்டங்களை, அந்த மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களையும் உருவாக்குகிறார்கள் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது இதை மறந்துடக்கூடாது. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்த பிரிவில் இப்போ பார்த்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸில் கொடுக்குறேன் நான். அடுத்த கிளாஸ் வரும்போது இந்த 3 கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வைக்கிறீங்க உங்கள் புக்கை பார்த்து. சரியா? ஸோ முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசு என்பது 3 காரணிகள் சேர்ந்ததாகும். அவை நம்ம பாடம் எடுக்கும்போதே சொன்னேன். அரசாங்கத்தின் 3 அடிப்படை காரணிகள் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நோட்டில், சோஷியல் நோட்டில் எழுதி வச்சிருக்கணும். இரண்டாவது கொஸ்டின், மக்களவையினுடையவும் மாநிலங்களவையினுடையவும் அமைப்பை விளக்கும் ஒரு ஒப்பீட்டு குறிப்பை தயாரிக்கவும். மக்களவை, மாநிலங்களவை பார்த்தோமா இல்லையா? அதில் கொடுத்துருக்குறாங்க. பேஜ் நம்பர் 60 மக்களவை, மாநிலங்கள் இருக்கக்கூடியதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? உங்கள் நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். மூணாவது கொஸ்டின், ஒரு மசோதா சட்டமாவதற்கு முன்பு பல்வேறு கட்டங்கள் வழியாக கடந்து செல்கிறது. இந்தியாவில் சட்ட உருவாக்க நடவடிக்கை குழு ஒழுங்குகளை விளக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தோமா இல்லையா? என்னமோ அந்த ஒரு மசோதா சட்டமாக உருவாக்கு முன்னாடி முதல் சபையில் முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு, அதே 2ஆம் சபையில் முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3 அப்படி தான். ஓகே, அந்த கட்டங்களை வந்து எப்படிங்கிறத நீங்கள் விளக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே இந்த 3 கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. நன்றி.